வேலையில இருந்து வெளியேற்றினா, நிறுவனங்கள்ல இருந்து வெளியேற்றினா, நாத்து நடுற இடத்துல இருந்து நம்மளை வெளியேற்றிட்டான். அப்படின்னா நாமெல்லாம் அகதியா எங்க போறோம்? ஈழத்தில் இருக்கிற மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போனதை போல உலகெங்கும் பரவி ஏதிலிகளாக இன்றளவிலும் நின்று கொண்டிருப்பதை போல தமிழ்நாட்டை விட்டு நாமும் அகதிகளாக எங்க போக போறோம்? கர்நாடகா போக போறோமா? முடியாது. ஏன் முடியாது? அவன் தண்ணியே தரமாட்டேங்கிறான், உனக்கு தங்க எங்க இடம் கொடுப்பான்? அவன் தண்ணியே தரமாட்டேங்கிறான், உனக்கு தங்க இடம் கொடுப்பானா? சரி வேணாம், ஆந்திராவுக்கு போனா விடுவானா? அவன் எப்படியா விடுவான்? செம்மரம் வெட்ட போன தமிழக தொழிலாளர்களை மரங்களை கடத்தினான் என்று சொல்லி 20 பேரை காட்டுல வச்சு சுட்டு கொன்னா, அடிச்சு கொன்னா, அதை கேட்க துப்பு இல்ல. அவன் எப்படியா உனக்கு தங்க இடம் கொடுப்பான்? அவனும் கொடுக்க போறது இல்ல. சரி விடு, கேரளாவில் நம்மளுக்கு இடம் கொடுக்க போறானா? அவன் எப்படியா கொடுப்பான்? முல்லை பெரியாற்றிலே தண்ணீர் வந்தால் 5 மாவட்டங்கள் நெல் போகம் அமோகமா விளையும். தமிழ்நாட்டுக்கான நெல்லை, தமிழ்நாட்டுக்கான அரிசியை நாமே உற்பத்தி செய்ய முடியும். அந்த நிலையில முல்லை பெரியாறுல இருந்து தண்ணி தரக்கூடாது என்று முல்லை பெரியாறு அணைக்காகவே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற கேரளாக்கார உனக்கு இடம் கொடுக்க போறானா? கொடுக்க போறதில்ல. கடைசியில உன் வழி என்ன? கடைசியில உன் நிலைமை என்ன? இந்த மெரினா கடற்கரையிலே தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற இந்த கடல்ல தான் உழுந்துதான் சாக போறோமா?